வணக்கம். லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தாங்க. முடிச்ச இடத்துலேருந்தே ஆரம்பிச்சிருக்கேன். சன்ரைஸ் இருந்திருந்தால் நல்லா நல்ல ஒரு வியூ கிடச்சிருக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா அக்வா ப்ளூ கலரில் இருக்குது உள்ள இது ஃபுல்லாகவே. நம்ம இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இந்த இடம் பெருசுங்கிறதுனால ஒரே வீடியோவில் போட முடியாது, ரொம்ப லென்த் ஆயிரும், டைமிங் அதிகமாகிடும். அதே மாதிரி இங்கே வந்து அதிகமாக இடமும் எதுவும் அதிகமாக டிஃப்ரெண்டான இடம் எதுவும் இல்லை. ஒன்லி இந்த வாக்கிங் ஏரியா, இந்த பீச் சைடு, அவ்வளோதான். நம்ம இப்படியே ஆரம்பித்து அப்படியே இந்த வழியே போவோம். இது ஒரு டைம் பார்த்துக்கலாம். கிளைமேட் வந்து நார்மல் கிளைமேட்டாக இல்லை, மழை வர மாதிரி இருக்குது, காற்றடிச்சிட்டு இருக்குது லைட்டாக. அதனால் கடல் அலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக தாக்கிட்டு இருக்கு. சரி, நான் கொஞ்சம் தூரம் அந்த சைடு அது வரையும் போயிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ லென்த்து ரொம்ப லென்த்தாக போயிடும். ஒரு 8 நிமிஷம் 7 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கலான்னு பார்க்குறேன். நம்ம வீடியோ ஆரம்பித்தது அந்த இடம். இது ஃபுல்லாகவே அந்த ஓரத்தில் ஃபுல்லாகவே நடந்து வரலாம். அந்த வாக்கிங் ஏரியா இருக்குது ஃபுல்லாகவே. நான் முன்னாடி ஃபஸ்ட்டில் காமிச்சிருக்கலாம் அந்த மாதிரி. அதை ஒட்டி தான் நடந்து வந்தேன். அந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகுது. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டு, ஜஸ்ட்டு ஒரு போஸ்ட்டு, அப்படியே அதில் லைட் செட் பண்ணியிருக்காங்க மேலே. நம்ம ஊரில் பிளாட் ஏரியாலாம் போட்டு வச்சுருப்பாங்கள்ல, ஒரு ரோடு போட்டு எம்டி லேண்ட் அங்கங்கே பிரித்து வச்சுருப்பாங்க, கல் நட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கே இந்த ஃபுல்லாகவே இந்த டவுனுக்கு அங்கங்கே ரோடு போட்டு ஸ்ட்ரீட் மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரீட் ரோடு, நடுவில் வந்து எம்டி ஸ்பேஸு, வீடு வந்து எல்லாம் அங்கங்கே கட்டிகிட்ருக்காங்க. அங்கேருந்து நடந்து வந்திருக்காங்க. நான் என்ன நினச்சேன்னா இங்கே வந்துட்டோம் பக்கத்தில் அப்படின்னு நினச்சா தப்பாக கணக்கு பண்ணிட்டேன். இப்போ நடந்து தூர அளவுக்கு நம்ம இன்னும் அந்த சைடு தான் போகணும். இது ஒரு எண்டு. இதுக்கப்புறம் இன்னும் அந்த சைடு போனால் தான் நம்ம அந்த பக்கம் வாக்கிங் ஏரியாவுக்கு போக முடியும். இதுதான் அந்த எண்டுன்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா செடி, அழகு செடிகள் வந்து ரோட்டுக்கு நடுவில் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே இருக்குது. இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம ஊரில் இந்த பிளாட் ஏரியாலாம் போட்டு விற்றுட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ரோடு இருக்குது, எம்டி லேண்ட் இருக்குது, அங்கங்கே ஒரு சில வீடுகள் கட்டிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஊர்லேயும் பார்க்கலாம். அந்த இதில் தான் இருக்குது. இந்த எப்படியே குறுக்க போது நடந்துட வேண்டியதான். இங்கே ஒரு விழா கட்டிகிட்ருக்காங்க. எல்லாம் அரபியோட விழாவாக தான் இருக்கும்.
மோஸ்ட்லி இந்தியன்ஸுக்கு இந்த இடம் தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு ஓகே தெரியும், நம்ம ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. எல்லாம் பார்த்திங்கன்னா அரபிங்க தான் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அரபிங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்குது. இந்த இடம் தான் இங்கேருந்து நடந்து போயிருப்போம். அப்படியே அங்கேருந்து வந்துட்டேங்க. அப்படியே இங்கே வந்தால் இங்கே ஒரு அழகான ரவுண்டை போட்டு இந்த நம்ம இருந்த இடத்துக்கும் அதுக்கு அப்படியே இந்த சைடு வந்திருக்கேன். அந்த சைடு இருந்து இந்த சைடு வந்திருக்கேன். இந்த இடத்துக்கும் நம்ம முன்னாடி பார்த்த இடத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி 2 கிலோமீட்டர் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கடல் தண்ணி கொஞ்சம் உள்ளே வந்து இதோட எண்டில் வந்து ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. நான் முன்னாடி வீடியோவில் ஒரு ஃபிஷ் மார்க்கெட் காமிச்சிருப்பேன். அந்த ஃபிஷ் மார்க்கெட் கிடையாது, அது ஓல்டு டவுன் பக்கத்தில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நியூ டவுன் பக்கத்தில் இருக்குது, மமூரா ஏரியாவில் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஒரு மினிமம் ஒரு 4 கிலோமீட்டராவது இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த மெயின் ஏரியாவுக்கு போகிறதுக்கு, மரீத் பீச்சுக்கு போகிறதுக்கு வந்து இப்படி 4-4.5 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரம் உள்ளே வந்திருக்கு இந்த ஏரியா. இந்த சைடு ஃபுல்லாக ஜபல் ஜெய்ஸ் மவுண்டன்ஸ் இருக்குது. நம்ம அல்தயா ஃபோர்ட்லாம் இந்த சைடு தான் இருக்குது. இன்னும் உள்ளே போகணும் அந்த பக்கம். இங்கே ரவுண்டு போட்டிருக்கு. சரிங்க, இதே மாதிரி தான் இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாகவே. வாக்கிங் ஏரியா, சைக்கிளிங், ஜாகிங் ஏரியா, அப்படியே கார் பார்க்கிங், அப்படி மெயின் ரோடு, நடுவில் வந்து அழகான டேட்ஸ் ட்ரீ, அப்புறம் அந்த பக்கம் ரோடு, அந்த பக்கம் பார்க்கிங், அந்த பக்கம் வில்லாஸோட ஏரியா, இந்த பக்கம் கடல். இந்த 4 கிலோமீட்டருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே கண்டினியூஸாக பார்க்க தேவையில்லை, ஏன்னா இதுக்கு முன்னாடி காமிச்சது எல்லாமே போர் அடிச்சிருக்கும். நான் அங்கேருந்து வந்ததே வந்து போரிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் எதுவும் இடம் நல்லா இருந்துச்சுன்னா நான் எடுக்கிறேன். இல்லைனா அதுக்கு அடுத்த மரீத் பீச் இருக்குது, அது பார்ப்போம். அப்படி இல்லைனா மரீத் பீச்சோடு சேர்ந்து இந்த இடத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பித்து முடிக்கலாம். சரிங்க, பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.